First, thank you so much, Prashant sir, for inviting me. நான் எதிர்பார்க்கல திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரும் ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் தெர் இஸ் நோ சச் திங் கால்ட் ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஈஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து ஐ மீன் நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம். ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினிஷன் உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இதுதான் இருக்கிறதுலே எல்லாருமே மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமம், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார். இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்களே, அதை அப்படியே காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அக்கறையில் நான் வந்து தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துவாங்க தலைவா. இன்னைக்கு ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னேன். தலைவா வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட் அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தியேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு வருக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றேன்னு சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ் அன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறைய பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரலவுட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேணாம். நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம்.
நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூங்க. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் கண்டிப்பாக. நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பாக யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இவர் கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்தை அடிச்சார். நான் எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நானும் என் கல்யாணத்துக்கு யாருக்குமே போய் இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடா வந்துருவோம், அவ்வளோதான். இது இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பாக இது பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி அடம் முடிச்சாப்புல. அதுலேயே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? சரி, ஓகே. இன்விடேஷன் அடிச்சாரான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக ஆடியோ லான்ச் பக்கம் போகணுன்னால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உன்ன மாதிரி என் படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோலு நடிக்க வேண்டியது. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு வேண்டே போயிட்டார் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ண இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆகிட்டார் போல். அவர் ரொம்பவே எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன். இல்லைங்க அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பீக்கி பிளைண்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸு. ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங். ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும். இன்றைக்கி நான் பண்ணுற அதுக்கும் சரி, இப்போ நான் பண்ணுற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்பொழுதெல்லாம் விலங்கு அளவுக்கு நம்ம பண்ணிட போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நாவல்ட்டியாக இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே வந்து நியூ கம்மர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும் பிரசாந்த் பாட்டில். நன்றிங்க. இன்னும் தம்பி மாதிரி அண்ணனும் என்னை கூப்பிட்டு லவர் படத்தை நடிக்க சொன்னாரு. தம்பிதான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னாரு. அதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல வந்தா அப்படி நடிச்சேன். ஐயா அப்ப அந்த ஐடியா தான் இல்லை, இந்த மாதிரி நடிக்கணும்னா. உண்மையாவே அது என் நண்பன் பாலசுரவனுக்கான கேரக்டர். ஆக்சுவலா இவரும் பாலசுரவன் ரொம்ப நாளா அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னைய கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்லை அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் அந்த பாலசுரவன் அந்த கேரக்டர் நடிச்சாரு. அதுதானே தவிர நம்ம பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணல. ரொம்ப நன்றி. அதான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து அவர் இவ்வளவு மாதிரியான வெற்றிப்பட இயக்குநர்கள் தான். அதனால இந்த படத்துல ஏதோ இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. கூப்பிடுறேன். நன்றிங்க. நன்றி. மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக சீரிஸ் வந்திருக்காரு, அவருக்கு சீரிஸ் பண்ணிடுவாங்க. லப்பம் வந்து ஆக்சுவலாக பிகினிங்ல இருந்து எனக்கு அந்த கதை பயங்கரமா தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும் அப்புறம் வந்து நல்லா ஓடிச்சு முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேசணும்னா அடுத்தது பேசுவோம். போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜ்யத்துலேருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிகள் வந்து நானும் பாண்டியும் வந்து அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டயத்துலேருந்து எனக்கு பிரசாந்த் தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார் நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்துருந்தாலும் ஒரு கதையை முழுசாக நம்பி சரியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு டைரக்டரா ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் மாமன் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட்
படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடாக ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன், உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆகிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனா, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக எங்கேயா தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவனுக்காக எழுதின கதையில் வச்சுக்கிறவன பாலசரவன் முன்னாடி சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரசாந்த் வந்து இதில் ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவாக நடிக்கணும். வேற தாசனை அழகசாமி குதிரையில் யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலத்த மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நர்மதா இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட அவங்கள்ட்ட பேசினேன், அது டேட்னால பண்ண முடியாமல் வச்சு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய ஒரு அஸ்டமேட்டாக அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயர்த்தை அடையணும். விக்னேஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமாக மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ், ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.